அத்தோட பொத்திக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்கலாம். இவர் அதுக்கு இடையில காவல் அதிகாரிகள் மேலதிகாரிகள் எம்ல வருத்தப்பட்டுக்கிடாதீங்க, நான் வேலை பார்த்துக்கிட்ட இடம்லாம் விசாரிச்சு பாருங்க, என்னோட யோக்கியதை எல்லாமே சொல்லுவாங்க, நான் எப்பேற்பட்டவன்னு, எவ்வளவு நல்லவன்னு, எவ்வளவு கண்ணியமானு, பல இதையும் சொல்லிட்டாங்க. சொல்லி ஒரு வீடியோ போட்டார். வீடியோ போட்டு தப்பு. என் பிள்ளைங்கன்னு சொல்லி தான் பேசுவேன். இது என்னுடைய ரோல் காலில் என்னுடைய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 66 போலீஸை கேட்டாலும் தெரியும். நான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் என் பிள்ளைங்கன்னு சொல்லுவேன். என்னை விட வயசு அதிகமாக இருக்கிற பொம்பளை போலீஸே அது என் பிள்ளை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அவங்கள வச்சுட்டு சொல்லுவேன், அவங்க இல்லாத நேரத்துலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். டிஐஜி தேஷ்முக் சேகர் சஞ்சய் அவர் நினைச்சாரு, தம்பி உங்க யோக்கியதையெல்லாம் இங்கே வாட்ஸ்அப்பில் வெளியில் வந்துருச்சு, உங்களை பணியிடை நீக்கம் செய்கிறேன்னு உத்தரவையும் பிறப்பித்துட்டாரு. நேற்று நைட்டு சஸ்பென்ஷன் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இது போலீஸ் ப்ரொசீஜர், இதில் வந்து எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இப்போது நம்ம நம்புவோம். இது வரைக்கும் நான் யாரையும் பழித்து பேசலை. இந்த வீடியோ பதிவிடுறது தான் என்னுடைய தப்புன்னு எனக்கு தெரியும். வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு அகேன்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் யாரையுமே குறை சொல்லி பேசுகிறேன். பட்டு இந்த மீண்டும் ஒரு தவறான செய்திகள் உண்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது, அதனால் சஸ்பெண்ட் ஆகிட்டாரு, கையும் களவுமாக சிக்கினார், அந்த மாதிரி எதுவும் தயவுசெய்து போட்டு என்னை மேலும் மேலும் சாகடிச்சிடாதீங்க. ஏன்னா சஸ்பென்ஷனே எனக்கு வந்து பெரிய இழப்பு மாதிரி தான். கண்ணியமாக இருக்கணுங்கிற காரணத்துக்காகவே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நான் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லைன்னா எப்படி வேணால் இருந்திருக்கலாங்கிற எண்ணம் அதுக்குள்ளே இன்டென்ஷன் புதஞ்சிருக்கா இல்லையா? கற்பனையிலேயே இப்படி ஒரு புகார் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அந்த ஸ்டேஷனில் ஒரு 66 போலீஸ் இருக்கிறாங்க. அந்த 66 போலீஸில் யாராவது ஒரு போலீஸ் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரெசம்ஷன் போனால் கூட நான் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு நான் தயார். நான் என்றைக்குமே இந்த சோசியல் மீடியாவில் வர்ற அந்த தகவலை நம்புறதே இல்லை. பூரா ஃபேக்குமா? எல்லா போலீஸுக்காரங்களும் அப்படி இருக்கிறது இல்லை. எல்லாரும் நேர்மையானவர்களும் கிடையாது, எல்லாரும் கவிச்சான ஆளுகளும் கிடையாது. சில பேர் அப்படி இருக்கிறாங்க. எல்லா பாலியல் புகாரும் உண்மை இல்லை, எல்லா பாலியல் புகாரும் பொய் இல்லை. நீ பெண்கள் தைரியமா பாலியல் புகார் வந்து கொடுக்குறாங்க, ரைட், வெல். ஆனால் ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது வேலையே பயிர மேஞ்ச கதை அப்படின்ற மாதிரிதான் குறிப்பிட்ட சில நாட்களா காவலர்கள் பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க, பாலியல் ரீதியா மெசேஜ் அனுப்புறாங்கன்ற மாதிரி செய்திகள் பரவலா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி அங்க பணிபுரியக்கூடிய பெண் காவல் அதிகாரிகளுக்கு பாலியல் ரீதியா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் பரபரப்பா பேசிச்சு. இப்ப அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். அவர் திலீபன் தூத்துக்குடி ஆர்புனேரி எல்லண்டோ இன்ஸ்பெக்டர் இருந்தவர் தான் அவர். அது முட்டை கிட்டையுமா போட்டுக்கிட்டு ஆள் இருந்தார். அவர் மேலே ஒரு அலிகேஷன். அவர் கீழே ஒரு 6 போலீஸ் சபார்டினேட் அவர் கூட ஒர்க் பண்ணுறவர் இருந்தாங்க. இதில் ஒரு பெண்ணுக்கு மட்டும் அவர் ஆபாசமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அலிகேஷன், தன்னை இச்சைக்கு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில் அவர் என்ன செய்கிறாங்க, சேரன் மகாதேவிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அத்தோட பொத்திக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்கலாம். இவர் அதுக்கு இடையில காவல் அதிகாரிகள் மேலதிகாரிகள் எம்ல வருத்தப்பட்டுக்கிடாதீங்க, நான் வேலை பார்த்துக்கிட்ட இடம்லாம் விசாரிச்சு பாருங்க, என்னோட யோக்கியதை எல்லாமே சொல்லுவாங்க, நான் எப்பேற்பட்டவன்னு, எவ்வளோ நல்லவன்னு, எவ்வளோ கண்ணியமானு, இப்படி பல இதையும் சொல்லிட்டாங்க. சொல்லி ஒரு வீடியோ போட்டார். வீடியோ போட்டது தப்பு. போலீஸ் அஃபீஷியல்ஸு மேலதிகாரிகள் சொல்லாமல் வீடியோ போடக்கூடாது, டெக்ஸ்ட் போடக்கூடாது, ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது, சொத்து வாங்கக்கூடாது, கார் வாங்கக்கூடாது. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அந்த ரூல்ஸ் மேனுவல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அவங்கெல்லாம். மேலதிகாரிக்கு கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி போட்டார். போட்ட வேகத்தில் பார்த்தா இவரோட வாட்ஸ்அப் சாட்டர்லாம் வெளில விட்டாங்க. குப்பு குப்பு குப்புன்னு வெளில விட்டோன்னே டிஐஜி தேஷ்முக் சேகர் சஞ்சய் அவர் நினைச்சாரு, தம்பி உங்கள் யோக்கியதையெல்லாம் இங்கே வாட்ஸ்அப்பில் வெளியில் வந்துருச்சு, உங்களை பணியிடை நீக்கம் செய்கிறேன்னு உத்தரவையும் பிறப்பித்துட்டாரு. அதுதான் ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. இல்ல சார், வீடியோல வந்து நான் வந்து காவல்துறையில நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா வந்து நான் கௌரவத்துக்காக காவல்துறைக்கு வந்திருக்கேன், எனக்கு கௌரவம் போச்சுன்னா நான் வேலையை ரிசைனே பண்றேன்னு சொல்லியிருந்தாரு சார். எப்படி வேணா இருந்திருக்கலாம்னு சொல்ற வார்த்தை தப்புமா? அது எப்படிமா? அது நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம்னா அப்போ அப்படி இருக்கணுங்கிற என்ன இருக்குன்னு அர்த்தம். இன்டென்ஷன் முதல்ல தப்பு. நான் போலீஸ் வேலையில் இருந்தேன், எப்படி ஒன்றுமோ சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னா உனக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இல்லை, நான்லாம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் தம்பி, கண்ணியமாக இருக்கணுங்கிற காரணத்துக்காகவே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லைன்னா எப்படி வேணா இருந்திருக்கலாங்கிற எண்ணம் அதுக்குள்ளே இன்டென்ஷன் புதஞ்சிருக்கா இல்லையா? அது தப்பு இல்லது.
உங்களுக்கு கீழே ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையை கூட்டி தான் ஒரு ஆள் சவுக்கு உள்ளே போய் இப்போ தான் வெளில வந்து மறுபடியும் உள்ளே போய் வெளில வந்து ஒரு கதையாகி நிற்கிறாப்புல. அவர் இதே வார்த்தையை தான் விட்டார், பெண் போலீஸ் அதிகாரிகள் மேல் அதிகாரிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னார். தப்பான வார்த்தை. ஒரு ஒரு கண்ணியமிக்க காவல்துறை இப்படி சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் இப்படி இருக்காங்கிறதுக்காக இவரும் அப்படி இருந்தாங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது? முதல் கட்ட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது போலீஸை பொறுத்தவரை கெட்ட பேராக இருக்கும், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவர் இப்படி இருந்தாருங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது? திலீபன் தப்பான ஆளுன்னு நிரூபிக்கணும்ல. இப்போ அவர் கூட வேலை பார்த்த ஒரு 4-5 போலீஸ் பொம்பளை பிள்ளைங்க ஒரு வீடியோ ஆடியோ போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கள்கிட்டயும் அப்படி தான் நடந்துக்கிட்டாரு, ஒத்துக்கலாம். இல்லைங்க அவரெல்லாம் நல்ல மனுஷங்க, அவர் இன்னொன்னு சொல்கிறார், நான் பணிச்சுமையில் கொஞ்சம் ஹார்ட்ஸாக பேசியிருப்பேன், நாயலை எப்போ வர்றீங்க வேலைக்கு அப்படின்னு கூட நான் பேசியிருக்கேன், ஆனால் தப்பாக நடந்துக்கிட்டது இல்லைன்னு சொல்கிறார் அவர். அந்த வார்த்தையை நீங்கள் வேல்யூபிள் பண்ணணும்ல. ஒன் சைடு பேசக்கூடாதுமா, அதையும் நம்ம வேல்யூபிளாக எடுக்கணும். அவருக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்கா, ஊரில் அவர் நடத்தைகள் எப்படி இருக்குது, டிபார்ட்மெண்டல் என்கொயரிக்கு அவர் வைப்பாங்க. டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் விசாரிக்கக்குள்ளே இந்த சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாக்க, ஏம்மா வாட்ஸ்அப் வருதும்மா, முதல்ல காலை வணக்கம் அனுப்பிச்சோம்மா, பெருசாக இருக்கும் காலை வணக்கம், இப்போ அனுப்பிட்டு அந்த இன்பாக்ஸ் நம்பி போகுது, அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்புறம் காலை வணக்கத்தில் கொஞ்சம் ரோஜா வந்துச்சு, அப்புறம் 2 ஹாட்டின் வந்துச்சு. ஹாட்டின் வந்ததுக்கெல்லாம் வெட்ட போன புருஷன்லாம் எனக்கு தெரியும், எப்படா என் முன்னாடி நம்பருக்கு ஹாட்டின் அனுப்பினா பட்டவராஜுக்கு. அப்புறம் 2 சின்ன பிள்ளைங்க வந்து உமா கொடுத்துட்டு போச்சு. அப்புறம் 2 பச்சைக்கிளி உமா கொடுத்துச்சு. இன்றைக்கி அதை தாண்டி பல பரிணாமங்களில் கைகோத்துட்டு ஓடுற மாதிரிலாம் காலை வணக்கம் வந்துட்டா இல்லையா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். டெக்னாலஜி வளருது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை போய் நீங்கள் தவறான அர்த்தமாக பார்த்தா தவறாக தெரியும். ஒரு அர்த்தத்தை எப்படி அனுப்புகிறோம், நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது இருக்குது. நான் என்றைக்குமே இந்த சோசியல் மீடியாவில் வர்ற இந்த தகவலை நம்புறதே இல்லை, பூரா ஃபேக்குமா. சோசியல் மீடியாவில் வர்ற தகவலை நான் நம்புறதே இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு செய்தியை 10 கோணங்களில் போடுறாங்கம்மா, அவங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுதோ அவங்களே போடுறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம செத்து போயிட்டதை கண்ணீர் அஞ்சலி போட சாயந்தரம் உன் குரூப்புக்கே வரும் செய்தி. இவன் செத்தானா, இவன் தான் பக்கத்துல உட்காந்துருக்கான், இவன் பார்க்குறதெல்லாம் இல்லை, அவனுக்கு ஷேரு. ஏன் ஃபோட்டோ தாண்டா அது, எனக்கா கண்ணீர் அஞ்சலி போட்டுட்ருக்க. அப்படி தான் சோசியல் மீடியா செய்தி இருக்குது. பாதி உண்மை இருக்கிறது, நான் மறுக்கலை. சோசியல் மீடியா நிறையா விஷயங்களே வெளியே கொண்டு வருது. ஒரு புனிதமான ஆத்மாவாக நான் பார்க்குறேன். அதே ஆத்மா பேயாவும் பார்க்குறேன். நல்ல விஷயங்களையும் கடத்துது, கெட்ட விஷயம் கடத்துது. அது ஒரு மென்பொருள் தனமாக, அதுக்கு அது ஒரு எந்திரன் சிட்டி, அதுக்கு எதுவும் தெரியாது, அப்படியே கடத்தி விட்ருவோம். ஒன்ஸ் அது கடத்த ஆரம்பித்தா நிப்பாட்ட முடியாது. திலீபன் டிபார்ட்மெண்டல் என்கொயரி பண்ணட்டும், பண்ண பிறகு அவர் அக்யூசேஷன் பண்ண பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். பெண் காவலர்கள் பாதுகாப்பான். பீலா ராஜேஷ் சொல்லக்கூடாது, அதை பேரை மாற்றிட்டு கிடச்சா இறந்தும் போயிட்டாங்க. பீலா வெங்கடேசன் செத்து போயிட்டாங்க நம்ம கேன்சரில். அவர் ராஜேஷ், அவர் டிஜிபியாக இருந்தப்ப பெண் போலீஸ்ட்டு தப்பாக நடந்துக்கிட்டு தான் வழக்கு இருக்கா இல்லையா? இருக்குல்ல, அதனால டிவோர்ஸும் வாங்கினாங்க. அப்புறம் அங்கே ஒரு தூத்துக்குடி தென் மாவட்டத்தில் ஒரு டிராஃபிக் போலீஸு, என்னோட படுத்தி இல்லை காசு கொடு அப்படின்னு கேட்குற ஒரு காவலர்கள் நடு ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயத்தாய் சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லையா? பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை, பட் இந்த கேஸில் பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது கொஞ்சம் பிரீத்திங் டைம், மேலதிகாரிகள் விசாரிக்கணும், விசாரித்த பிறகு உண்மை தரணும். ஆனால் டெய்லி ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லாமல்லாம் இல்லை. எல்லா போலீஸுக்காரங்களும் அப்படி இருக்கிறது இல்லை, எல்லாரும் நேர்மையானவர்களும் கிடையாது, எல்லாரும் கவிச்சான ஆளுகளும் கிடையாது. சில பேர் அப்படி இருக்கிறாங்க அந்த என்ன சபல புத்தியில், சில பேர் பொய்யா பழிவாங்குதலுக்கும் நம்ம நடவடிக்கை கொடுக்க தான் செய்யறாங்க. இப்ப பெண்கள் இவர் மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது பழிவாங்கும் நோக்கமா எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா ஊர்ல வந்து நீங்க டைரக்டா எடுங்கன்னு ஒரு ஆள் தைரியமா சொல்றாருல சார். எப்படி என்ன சொல்ற? அதாவது அவர் ஹார்ஸா திட்டுறாருன்னு சொல்லிட்டு பழிவாங்கும் நோக்கமா யாராவது இது மாதிரி அவர் மேல பாலியல் புகார் கொடுத்துருப்பாங்களான்னு சொல்றேன். வாய்ப்பு இருக்குல்லம்மா. இப்ப ஒரு ஆம்பளைய பழிவாங்க ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், என் மேல பாலியல் புகார் கொடுக்குறது தான். வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன கொடுத்து என்ன பண்ண முடியும்? என் தம்பி வந்து வக்கீல் என்கிட்ட 5 லட்சம் பணம் என்கிட்ட ஏமாத்திட்டாருன்னா, தம்பிக்கு வா 5 லட்சம் என்ன எப்போ கொடுத்த, நெஃப்ட் பண்ணியா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா, வீடியோ ஆன் பண்ணுறா, பணத்தை காட்டு. அப்படி அதை மீறி நான் வாங்கியிருந்தேன், இந்த 5 லட்சம் பணம் போட்ட வீடியோ வாபஸ் வாங்கு. அதுமாரி அவர் கொடுத்த படத்தை கொடுத்தாரு, நான் தப்பாக போட்டேன். ஆனால் ஈஸியாக ஒரு பெண்ணு என்னங்க அப்படின்னு இந்த பக்கமாக கத்தணும், இப்படி கத்தக்கூடாது, இப்படி கத்திக்கிட்டு ஓடுனா முடிஞ்சு போச்சு, மாட்டுச்சா. ஈஸியாக எடுக்கிற ரெஃபரன்ஸ் அதுவாக தானே இருக்குது. எல்லா பாலியல் புகாரும் உண்மை இல்லை, எல்லா பாலியல் புகாரும் பொய்யும் இல்லை. இன்னைக்கு பெண்கள் தைரியமாக பாலியல் புகார் வந்து கொடுக்குறாங்க, ரைட், வெல். ஆனால் அதை பழி வாங்குறதுக்கு பயன்படுத்திடக்கூடாது. இதை கோர்ட்டு பலமுறை எச்சரிச்சிருக்கு.
ஏற்கனவே கூட செங்கல்பட்டு கிட்ட ஒரு பொண்ணு தப்பா நடந்துக்கிட்டாங்க, குடும்ப பிரச்சனைக்காக வீட்டுல இருக்கவங்களே பாலியல் புகார் குடுன்னு சொல்லி சொன்னாங்கன்ற கேஸ் இருக்கு. கேஸ் வந்துச்சு இல்லம்மா, கோர்ட் வந்து செஞ்சு திருச்சி போச்சு அந்த கேஸ் எல்லாம். ஆனா அந்த குற்றச்சாட்டாவே போயிடுது இல்ல. ஏமா சிவகாசி ஜெயலட்சுமி போலீஸ் இடத்துல எத்தனை பேரை ஏமாத்துருச்சு? போலீஸே கிடையாது, அது டிஎஸ்பி யூனிஃபார்ம் போட்டு டிஎஸ்பி பொண்டாட்டி செத்த வழக்கில் தண்டனையாச்சு. சூசைட் பண்ணிட்டு டிஎஸ்பி பொண்டாட்டி, டிஎஸ்பி மாட்டினார். அதில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் அந்த வழக்கில். வழக்கு இல்லாமல் இல்லை, வழக்கு நடக்காமல் இல்லை. ஆனாலும் எல்லா புகாரையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த கேஸ் வந்திருக்கு, இதில் இது பிறகு தான் வீடியோ ஆடியோ ரிலீஸ் ஆகும். ஆடியோவும் நம்ப முடியல, அது ஏஐ வந்துருச்சே. ஆனால் இந்த பையன் நான் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டாருமா எனக்கு. நான் ஊர்லேருந்து பேசி அனுப்புன இருக்குல்ல, வீடியோ இருக்குல்ல, கிளாரிட்டி இல்லை, அப்படியே ஏஐயில் கொடுத்து வீடியோ வந்துருச்சு. அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. அப்போ யாரையும் நம்புறதுக்கெல்லாம் இல்லை. பக்கத்தில் இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறது ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மாதிரி உட்கார வைக்கலாங்களா ஏஐயில்? அப்படியே பேசுத, அதையெல்லாம் நம்ப முடியாது, இனிமேலாம் ஏற்றுக்க முடியாது. ஏஐ வீடியோ, ஏஐ ஆடியோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆனாலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது ஹையர் அஃபிஷியல்னு தப்பிச்சு போயிடக்கூடாது. இன்னொரு இடத்துல போய் அதான பண்ணிட்டு இருப்ப நீ. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்போ ஆறுமுகநேரி ஸ்டேஷனில் ஒரு தப்பானவராகவே இருக்கட்டும், சேரன் மகாதேவி போனால் புனிதராக மாறிடுவாரா? அது எப்படி டிரான்ஸ்ஃபர் எப்படி தீர்வாகும்? அதான் சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்களே. பிரச்சனை இஷ்யூ ஆனது பிறகு தானே. இவர் வீடியோ போடாமல் சைலண்டாக பிறகு தான் டிரான்ஸ்ஃபர் தானே. வீடியோ போட்டோன்னே டிபார்ட்மெண்டலுக்கு ட்ரிகர் ஆகி போச்சு மேட்ரு. சார் வேற வழி இல்லை பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஓபன் சேலஞ்ச் விட்டுருந்தாரு இல்ல சார், ஒரு சேரன் மாதேவிக்கு நான் வந்து இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்காம நான் போக மாட்டேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் ஸ்கிரீனை போட்டுட்டு பேஷண்ட் எல்லாம் முத்தம் கொடுக்குறாரு. வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லையா? அது உண்மையோ பொய்யோ, இல்லை மூச்சு தெரப்பி எதுவும் கொடுத்தாரா தம்பி? அப்படி எது இருக்கும் அந்த மூச்சு தெரப்பி? லங்ஸை விரிவடைகிறதுக்கு வாயோட வாய் வச்சு உறிஞ்சாது படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி எதுவும் கொடுத்தாரோ. ஆனால் வீடியோ வைரலாக சுற்றுது சோசியல் மீடியாவில். நம்ம தப்புன்னு விட்டுட்டும் போக முடியாது, ரைட்டுன்னு எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஆதாரமாக வரட்டும், அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.